பிரைஸ் லார்ட். அடாத இயேசுவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்த தேவன் 3 மாதங்கள் கிருபை நடத்தி 4ஆம் மாதத்தையும் காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை கொண்டு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டு கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரசுத்தம் மகிமைப்படுவதாக. எரேமியாவுக்கு எழுதும்போது கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் குறித்து மேன்மை பாராட்டணும். அது முதல் வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார், ஞானம் உள்ளவன் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்துக்கு மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்ம இன்னைக்கு எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? நம்முடைய அழைப்பை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? ஆண்டவர் தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மையாக எண்ணுகிறோமா? இல்லை, நம்மகிட்ட இருக்க காசு, நம்மகிட்ட கார் இருக்கு, பைக் இருக்கு, ஆண்டவர் இவ்வளோ பேர் வீட்டை தந்திருக்காங்க எல்லாம் சொல்லணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக எதை தருமா? ஆண்டவர் தந்த கிருபை, அவருடைய நீதி, அவருடைய நியாயத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுச்சு. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எல்லாமே ஆண்டவர் தந்தது தான், அதை குறித்து சொல்லணும். ஆனால் நான் வாங்கினேன் அப்படி அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல என்று அன்றி அவரிடத்துல எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறார். ஏதோ நம்ம காசு கொடுத்து வாங்குறது அல்ல. அதனால தான் சொல்லுகிறேன், மேன்மை பாராட்டு எதுவுமே நம்ம இடத்துல இல்லை. அவருடைய கிருபை, அவர் வசன சங்கீதக்காரர் சொல்லிடுறாருல, நாள்தோறும் கிருபையினாலே எழும்புகிறேன். அவருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு இல்லை. 3 மாதங்கள் நம்மை கொண்டு வந்தது கிருபை. இது 12ஆம் மாதம் வரை கொண்டு போகிறது அவருடைய கிருபை. அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.